நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால இந்த காலவேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். அதில் 3 வசனங்கள், அதாவது 11, 12, 13 வசனங்களை நான் இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பவுலின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன நிறைவை, மகிழ்ச்சியை, தைரியத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். அதாவது இது தவசு நாட்கள் என்று சொல்லி திருச்சபையில் கருதப்பட்டு இந்த 40 நாட்களும் பலவிதமான நிகழ்ச்சிகள் சபைகளில் நடைபெறுவதுண்டு. சில சபைகளில் விசேஷித்த கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களுக்கு பிரியமான அல்லது பிடித்தமான பிரசங்கிமார்களை அழைத்து பிரசங்கங்கள், விசேஷித்த கூட்டங்கள் நடைபெறும். இதில் கிறிஸ்துவின் சிலுவை, அந்த சிலுவையின் பாடு மரணங்களை குறித்தும் பேசப்படும். எதற்காக இந்த பகுதியை நான் இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், சிலுவை என்ற உடனே நமக்கு முதலில் நினைவுக்கு வர வேண்டியது பவுல் அப்போஸ்தலன் தான். ஏனென்றால் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் நான் வேறு எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவை பற்றியே நான் பேசுவேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே நான் பேசுவேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று 1ஆம் நூற்றாண்டில் எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அதிகமாய் பேசின மனிதன் பவுல் அப்போஸ்தலன். எனவே தேவ ஆவியானவர் சிலுவையை பற்றியும், அதன் அவசியத்தை பற்றியும், அதன் மேன்மையை பற்றியும் பவுல் அப்போஸ்தலனுக்கு அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அது நிமித்தமாக புதிய ஏற்பாட்டிலே நமக்கு 13 நிருபங்களை எழுதின மனிதன். நாம் அனைவருக்கும் தெரியும். கிறிஸ்துவும் அவருடைய சிலுவையும் பவுலின் வாழ்வில் என்ன கொடுத்தது என்று சொல்லி பவுலடிகளார் பிலிப்பியர்களின் நிருபத்திலே சொல்வதை நான் பார்க்கிறேன். அவர் சிலுவையை பற்றியும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியும் சுவிசேஷமாக பேசினபடினால் அவருக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி இந்த நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்திலே பார்க்கிற பொழுது அவர் சிலுவையை பற்றி பேசினபடினாலே, சிலுவையின் அவசியத்தை பற்றி பேசினபடினாலே, சிலுவையின் மேன்மையை பற்றி அவர் பேசினபடினாலே அவர் அநேக உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து போனார். குறிப்பாக இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதுகிற பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த செய்தியை கேட்கிற பொழுது நீங்கள் இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தினுடைய பின்னணியை சற்று அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கூடுமானால் நீங்கள் அந்த 4 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். நான் எந்த ஒரு பகுதியை எடுத்து பேசினாலும் அதனுடைய வரலாற்று பின்னணி மற்றும் அந்த ஆக்கியோன், அதை எழுதுகிற ஆக்கியோனுடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் முழுமையாக அறிய விரும்புவேன். அப்படி இந்த 3 வசனத்திற்காக பல முறை இந்த நிருபத்தை நான் படித்த பிறகுதான் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த நிருபத்தை பவுலடிகளார் எழுதுகிற பொழுது சிலுவை நிமித்தமாக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் கைதியாக இருக்கிறார். சிறையில் இருந்து எழுதப்படும் நிருபம்தான் இந்த நிருபம். இந்த நிருபத்தில்தான் பவுலடிகளார் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்துகிறார். அது என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆங்கில வேதாகமத்திலே ஜாய், மகிழ்ச்சி என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். தமிழிலே சந்தோஷம் என்ற வார்த்தை ஏறக்குறைய 12 முறை இந்த 4 அதிகாரத்துக்குள்ளாக பவுலடிகளார் பயன்படுத்துகிறார்.
நான் யோசித்து பார்த்தேன். சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதன், வேதனையோடு அவமானத்தோடு இருக்கக்கூடிய மனிதன், ஆனால் சந்தோஷத்தை பற்றியும் சந்தோஷத்தினுடைய பரிபூரணத்தை பற்றியும் இந்த நிருபத்திலே பேசுகிறார். எப்படி என்று சொல்லி நான் யோசித்து பார்க்கிற பொழுது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை கண்ட விதம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதம் என்று தான் நான் சொல்ல முடியும். இந்த நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு மன நிறைவை தருகிறது, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு தைரியத்தை தருகிறது, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு நம்பிக்கையை தருகிறது என்று இந்த நிருபத்திலே அவர் மீண்டும் மீண்டும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்த 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிக்கிற பொழுது நான் சொன்ன இந்த 3 காரியத்தினுடைய சாராம்சம் இதில் பிரதிபலிக்கப்படும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த 3 வசனத்தில் இந்த 3 உண்மைகள் பிரதிபலிக்கப்படுகிறது. என்ன 3 உண்மைகள்? நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் மனநிறைவோடு மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். மற்றொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நான் மன அமைதியோடு இருக்கிறேன், சமாதானத்தோடு இருக்கிறேன், திருப்தியோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சரியான ஒரு வார்த்தையாக நான் இதை பார்க்கிறேன். ஆனால் உண்மையிலே சூழ்நிலை என்ன? இந்த நிருபத்தை படித்தால் நமக்கு தெரிய வருகின்ற சில காரியங்கள் உண்டு. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மனிதன், நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன், மனநிறைவோடு இருக்கிறேன், சந்தோஷத்தோடு இருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. எப்படி அவரால் சொல்ல முடிந்தது என்று சொல்லி நான் இந்த கடிதத்தை பலமுறை படித்த பிறகு இதில் அவருடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பல நூற்றாண்டுகளாக நாம் சிலுவையை குறித்து இந்த 40 நாட்களிலே தியானம் செய்கிறோம். பல திருச்சபைகளிலே பல கூட்டங்கள் நடைபெறுகிறது. நான் இவைகளை பற்றி எதையும் குறை கூறுவதற்கு நான் முன்வரவில்லை. ஆனால் நாம் சிலுவையை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையின் அவசியத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையின் நோக்கத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிற காரியம். சரி, பவுலடிகளார் சிறைச்சாலையிலே கைதியாக இருக்கும் ஒரு மனிதன், அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு மனிதன், சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாடுகளை அனுபவிக்கின்ற மனிதன், நன்மை செய்தும் அநேக விரோதிகளை கண்ட மனிதன். அவசியமில்லாமல் அநேகர் இவர் மேல் பொறாமைப்படுகிறார்கள். மேலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கின ஒரு மனிதன், ஏழ்மையான மனிதன். ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு மேல் ஊழியம் செய்தும் தனக்கு சொந்தமாக எதையும் சம்பாதிக்காத, சேர்த்து வைக்காத மனிதன். இன்றைய ஊழியர்களைப் போல எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் கிடையாது. அவருக்கென்று சொந்தமாக தலை சாய்க்க இடம் கிடையாது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்த பிறகும் பவுல் அப்போஸ்தலனுடைய சொத்து என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பழைய புஸ்தக சுருள், அதாவது வேதாகமம், ஒரு பழைய அங்கி, அவர் பயன்படுத்தின பழைய அங்கி, இந்த 2 மாத்திரமே பவுலுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும். ஆக சுவிசேஷத்திற்காக அநேக ஸ்லாக்கியங்களை, உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்களை இழந்த மனிதன், தனிமையை சந்தித்த மனிதன்,
அவருடைய நிருபங்களை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது தெரியும். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, சகோதர சகோதரிகள், வீடு வாசல் என்று சொல்லி எதுவுமே அவருக்கு இருந்ததாக நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. அநேக நாட்களை சிறைச்சாலையிலே செலவு செய்த மனிதன், பசியிலே குளிரிலே செலவு செய்த மனிதன், அதிகமாய் அறியப்படாத மனிதன், எந்த விதமான பதவியும் அதிகாரமும் செல்வாக்கு இல்லாத மனிதன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் மன நிறைவோடு இருக்கிறேன், மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், சமாதானத்தோடு இருக்கிறேன், சந்தோஷத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம், மன நிம்மதியோடு நான் இருக்கிறேன், திருப்தியோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர், நம்மில் எத்தனை பேர் வியாதி வந்தவுடன், வறுமை வந்தவுடன் சமாதானத்தை இழந்து விடுகிறோம்? வியாதி வந்தவுடன் கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். வறுமை வந்தவுடன் கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள். உறவுகள் பிரிந்து போகிறது. சமாதானத்தை இழந்து போகிறோம், மன மகிழ்ச்சியை இழந்து போகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம், தைரியத்தை இழந்து போகிறோம். ஒரு வியாதி வந்தவுடன் நம்மில் அநேகர் தைரியத்தை இழந்து போய் விடுகிறோம். மரண பயம் நமக்கு வருகிறது. ஆனால் மரண வாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதன்தான் பவுலடிகளார். மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன்தான் பவுலடிகளார். நமக்கு தெரியும், ரோம அரசாங்கம் அவருடைய தலையை துண்டித்தது என்று சொல்லி, அவர் மரண தண்டனைக்குள்ளாக கடந்து போவார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் ஒரு நாளிலே மரணத்தை சந்திப்பார், அதுவும் கொடுமையான மரணம், அவருடைய தலை வெட்டப்பட்டு அவர் மரணத்தை சந்திப்பார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனாலும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு நான் மன நிறைவோடு இருக்கிறேன், மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் திருப்தியோடு இருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், தைரியத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? வியாதி வந்தவுடன், வறுமை வந்தவுடன், பிரச்சனைகள் வந்தவுடன் குடும்பங்கள் பிரிகிறது, கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள், உறவுகள் பிரிந்து போகிறது, சண்டை சச்சரவுகள் வந்து சமாதானத்தை இழந்து போய் விடுகிறோமே. சமீப நாட்களிலே பார்க்கிறோம். நேற்று கூட சாயங்காலத்தில் நான் செய்தியில் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட நபர் பல வருடங்களாக அவர் இருந்த கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு அவர் போய்விட்டார். கட்சி தாவல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது ஏன் நடந்தது? பதவி கொடுக்கவில்லை. பதவி இல்லை என்றால் அதிகாரம் போய்விடும், பதவி இல்லை என்றால் செல்வாக்கு போய்விடும், பதவி இல்லை என்றால் யாரும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள், யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். ஆக பணம், பதவி, அதிகாரத்திற்காக எதையும் செய்யும் மனிதர்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கொள்கை இல்லாத மனிதர்கள். அதுவும் தேர்தல் நெருங்கி வர வர பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எதுவுமே இல்லாத மனிதன், பதவி இல்லாத, அதிகாரம் இல்லாத, செல்வாக்கு இல்லாத, பணபலம் இல்லாத, வீடு வாசல் என்று எதுவும் இல்லாத, சொந்தங்கள் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லாத, சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற மனிதன்தான் பவுலடிகளார். அந்த மனிதன்தான் சொல்லுகிறார், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் திருப்தியோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒன்று. இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தைரியமாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் இந்த 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார் அல்லவா. அது அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய தைரியத்தை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு எப்பொழுது தைரியம் இருக்கும், நமக்கு எப்பொழுது நம்பிக்கை இருக்கும்?
நமக்கு எப்பொழுது மகிழ்ச்சி இருக்கும், மனநிறைவு இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நமக்கு சாதகமாக சூழ்நிலை இருந்தால் நாம் மனமகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் மனமகிழ்ச்சியோடு இருப்போம், மனநிறைவோடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம். நாம் விரும்பின காரியங்கள் நமக்கு கிடைக்காத பட்சத்தில், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்கள் இல்லாத பட்சத்தில், அது கிடைக்காது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிற பொழுது நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம், தைரியத்தை இழந்து விடுகிறோம், சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், மன மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். நமக்கு எதிராளிகள் அதிகமாக இருந்தால், நமக்கு சாதகமாக சூழ்நிலை இல்லாதிருந்தால், நம்மை எதிர்க்கிறவர்கள் அதிகமாக இருந்தால், நாம் வெறுமையில் இருந்தால், வறுமையில் இருந்தால் என்ன செய்வோம்? தைரியத்தை இழந்து விடுவோம், நம்பிக்கை இழந்து விடுவோம், சந்தோஷத்தை இழந்து விடுவோம், மகிழ்ச்சியை இழந்து விடுவோம், மன நிறைவை இழந்து விடுவோம். இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய உண்மைகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் இதையும் தாண்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் வறுமை வந்தவுடன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பொருளாதார இழப்பு ஏற்பட்ட உடனே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சில தொழில் அதிபர்கள், சில சினிமா நட்சத்திரங்கள், பிரபலமானவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் ஒவ்வொரு வருடமும் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஏன்? தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை. ஒருவேளை எல்லாம் இருந்தும் கூட சிலர் வெறுமையிலே இருப்பதாக உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பவுல் அடிகளார் தனக்கு எதிராக சூழ்நிலை இருந்தாலும், தனக்கு அநேக எதிரிகள் இருந்தாலும், தனக்கு சாதகமாக எதுவும் இல்லாமல் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னார் முதலாவதாக. இரண்டாவதாக, நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்றார். நான் யோசித்து பார்த்தேன், உண்மையிலேயே பவுலின் வாழ்க்கையில் நம்பிக்கை தரும் சூழ்நிலை என்ன இருக்கிறது? இந்த நிருபத்தை பவுலடிகளார் எழுதுகிற பொழுது நம்பிக்கை தரக்கூடிய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்த்தேன். அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது ரோம் அரசாங்கம் அவரை பார்ப்பதற்கு பெரும்பாலான நேரங்களில் யாரையும் அனுமதிக்கவில்லை. ஒரு சிலர் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டார்கள். மற்றபடி அநேகர் அவரை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அநேக நாட்களில் அவர் தனிமையில் இருந்தார். அவர் பசியில் இருந்தார், குளிரிலே இருந்தார், வறுமையில் இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். ஆக அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தரும் சூழ்நிலை என்று சொல்லி ஒன்றும் இல்லையே. மேலும் இந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுதலை பெறுவார் என்ற நம்பிக்கை இல்லையே. அவருக்காக ரோம அரசாங்கத்திலே வக்காலத்து வாங்குவதற்கு, அவருக்காக ரோம அரசாங்கத்திலே பரிந்து பேசுவதற்கு யாரும் கிடையாது. மேலும் இவர் மீது புகார் கொடுத்து இவரை இந்த சிறைச்சாலையில் இருக்கும்படியாய் செய்தவர்கள் பெரிய ஆட்கள். பவுலுக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவர்கள் பெரிய ஆட்கள். யூத மார்க்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள். பவுல் அப்போஸ்தலன் யூத மார்க்கத்திற்கு எதிராக பேசுகிறார் என்று சொல்லி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பேசுகிறார் என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டு அவருக்கு விரோதமாய் புகார் கொடுத்தவர்கள் பெரிய பெரிய ஆட்கள். ஆக இவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அல்லது இவருக்காக வக்காலத்து பேசக்கூடிய ஆட்கள் யாரும் வருவார்கள் என்று சொல்லி எந்த விதமான நம்பிக்கை கிடையாது. அப்படி நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் தனிமையில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மனிதன்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார். எப்படி இவரால் இந்த 3 காரியங்களை சொல்ல முடிந்தது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். எப்படி இவரால் இந்த 3 காரியங்களை சொல்ல முடிந்தது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும்
அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. பவுலின் நிருபத்தில் இந்த சாராம்சம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லா நிருபத்திலும் இருக்கும். அதுவும் இந்த இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அதாவது இந்த 2ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிந்த அதிகாரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளாக இருக்க கடவுது என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிருபம். அதை நான் வாசிக்கிற பொழுது யோசித்து பார்ப்பேன். அதாவது 8வது வசனத்தில் பவுலடிகளார் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதும்படியாக வந்தவர். அப்படி சாதாரணமாக எழுதிவிட முடியாது என்று சொல்லி அவர் உணர்ந்திருக்க வேண்டும், அல்லது ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். மரண பரியந்தம் என்று எழுதினவர் நீங்கள் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய அல்லது ருசித்து படிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், அந்த மரண பரியந்தம் என்ற வார்த்தை வருகிற பொழுது அங்கே ஒரு கமா போட்டிருப்பார். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணம் சாதாரண மரணம் கிடையாது. கிறிஸ்துவின் மரணம் நோக்கமில்லாத மரணம் கிடையாது. கிறிஸ்துவின் சிலுவை நோக்கமில்லாத ஒரு காரியம் கிடையாது. ரோமர்கள் 1வது நூற்றாண்டில் அநேகரை சிலுவையில் அறைந்தார்கள். அநேக குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். சிலுவை மரணம் என்பது 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு அல்லது 1வது நூற்றாண்டு மக்களுக்கு ஒரு புதுமையான காரியம் கிடையாது. ஒருவேளை வாரம் அல்லது அனுதினமும் அல்லது மாதம் யாரோ ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ரோம அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு கொடுத்த ஒரு கொடூரமான தண்டனை தான், மரண தண்டனை தான் சிலுவையின் மரணம். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை சரியாக புரிந்து கொண்ட பவுலடிகளார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் என்று எழுதினவர் அங்கே ஒரு கமா போட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று அந்த சிலுவையின் மரணம் என்ற வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிற மனிதன். இந்த உண்மை நிமித்தமாகத்தான் பவுலடிகளார் என்ன சூழ்நிலையில், அவருடைய சூழ்நிலை இந்த நிருபத்தில் என்னவென்று சொல்லி நான் என்னால் முடிந்த மட்டும் விளக்கி காண்பித்து விட்டேன், சொல்லிவிட்டேன். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதன்தான் நான் மனமகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், பார்த்த விதம், பெற்றுக்கொண்ட ஞானத்தின் விதம், அவரால் எப்படி சொல்ல முடிந்தது என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது இந்த நிருபத்திலே நான் 3 காரணங்களை கண்டுபிடித்தேன். முதலாவதாக, இந்த பிலிப்பியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். யோசித்து பார்த்தேன். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த சூழ்நிலையிலும் சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடிய, வெறுமையில் இருக்கக்கூடிய, அறியப்படாத ஒரு மனிதனாக, செல்வாக்கில்லாத, பணபலம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிற பவுல் அப்போஸ்தலன், நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், மனநிறைவோடு இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்படி அவரால் சொல்ல முடிந்தது என்று யோசித்து பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் மரணத்தை அவர் புரிந்து கொண்ட விதம், அவர் மீது பவுலடிகளார் நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் ஜீவனோடு இருந்தாலும் நான் மரித்தாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு பலன் உண்டு, என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டு. ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் சிலுவையை புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சிலுவையின் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒருவேளை நான் ஜீவனோடு இருந்தாலும் திருச்சபைக்கு பிரயோஜனம் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் மரித்தால் எனக்கு தனிப்பட்ட விதத்திலே பிரயோஜனம் உண்டு. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மேன்மையான நம்பிக்கை. கடந்த வாரத்தில் நான் பெங்களூர் பட்டணத்தில் எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரி சமீபத்தில் தன்னுடைய கணவனை மரணத்தில் இழந்து விட்டார். அவரை பார்த்து ஆறுதல் சொல்லும்படியாக போயிருந்தேன். அப்பொழுது சில நிமிடங்கள் நான் சிலுவையை பற்றியும், சிலுவையில் மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றியும் தைரியத்தை பற்றியும் நான் பேசினேன். வெளியே வருகிற பொழுது கண்ணீரோடு அந்த சகோதரியின் இடத்திலே சொன்னார்கள், உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு ஆறுதலை தர வேண்டும், தைரியத்தை தர வேண்டும், நம்பிக்கையை தர வேண்டும். பவுலடிகளார் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், ஆகையினாலே அவர் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிரோடு இருந்தால் திருச்சபைக்கு பிரயோஜனம் உண்டு என்று சொன்னார். நான் மரித்து போனால் எனக்கு தனிப்பட்ட விதத்திலே பிரயோஜனம் உண்டு என்று சொன்னார். ஒன்று. இரண்டாவதாக, 1 அதிகாரம் 29வது வசனத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார், ஏனென்றால் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், திருச்சபை இதை புரிந்து கொள்ளுமை என்றால் நன்றாக இருக்கும். அதாவது பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் அடையாளம். எனவே கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாடுகள் பிரிக்க முடியாதது. அதை அவர் புரிந்து கொண்டார். அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், பாடுகள் மத்தியில் கடந்து போனாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் என்பது, விசுவாசிகள் வாழ்க்கையில் பாடுகள் என்பது பிரிக்க முடியாத ஒன்று என்பதை அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கு பாடுகள் வந்தவுடனே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள்? இன்றைக்கு கஷ்டம் வந்தவுடனே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள்? இன்றைக்கு உபத்திரம் வந்தவுடனே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். பவுலடிகளார் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாவற்றையும் கடந்து போய் மேலும் அவசியமான ஒன்று என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பாடுகள், விசுவாசிகளாகிய நாம் படக்கூடிய பாடுகள் உலக மக்களுக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சாட்சி பகரக்கூடிய காரியமாக இருக்கிறது. பாடுகள் மத்தியில் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போகிற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதை அவனை சுற்றிலும் இருக்கிற மக்கள், உலக மக்கள், சமுதாய மக்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று பவுலடிகளார் புரிந்து கொண்டபடியினால்தான் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் அடையாளம் என்று சொன்னார். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது இந்த பிலிப்பியர் 3 20வது வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னுடைய குடியிருப்பு என்று சொல்லவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம், அதாவது சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3 20வது வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் பூமியிலே நான் எவ்வளவு பெரிய வசதிகளோடு, வீடு வாசல்களோடு இருந்தாலும் இது எனக்கு நிரந்தரமானது கிடையாது. நான் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை நான் இந்த பூமியில் வைத்திருந்தாலும் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது, நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஞானம், என்ன ஒரு உன்னதமான நம்பிக்கை.
இன்றைக்கு கிறிஸ்தவர்களே வீடு வாசல்களுக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்காக என்ன வேணாலும் செய்வதற்கு, எந்த குறுக்கு வழியிலும் போவதற்கு, பொய் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். வேதத்தை எப்படியாவது திரித்து பேசி பிரபலமாகி சம்பாதிப்பதற்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படி இருந்தால்தான் உலகம் என்னை மதிக்கும் என்று நினைக்கக்கூடிய கிறிஸ்தவமாக இன்றைக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஏறக்குறைய 35 ஆண்டுகள் பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது ஊழியம் செய்து முடித்திருக்கிறார். 3 சுவிசேஷ பிரயாணங்கள் கடந்து போயிருக்கிறார். ஆசியா கண்டம் முழுவதுமாய் கடந்து போனார். ஐரோப்பா கண்டத்திற்கு கடந்து போனார். பிலிப்பு பட்டணத்து சபை ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறது. அநேக சபைகளை ஸ்தாபித்து, அநேக ஊழியர்களை உருவாக்கி, அநேகருக்கு போதித்து 13 நிருபங்களை எழுதின ஒரு பிரபலமான மனிதன், தேவனுடைய பார்வையில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன். ஆனால் உலக பிரகாரமாய் அவனிடத்தில் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பவுலுக்கென்று ஒரு வீடு கிடையாது, பவுலுக்கென்று தலை சாய்க்க இடம் கிடையாது, பவுலுக்கு பெரிய வங்கி கணக்கு கிடையாது, அதில் எதுவுமே கிடையாது. அவரிடத்தில் இருந்தது ஒரு புஸ்தக சுருளும் ஒரு பழைய அங்கியும் தான். அப்படி இருந்தும் நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் மனநிறைவோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? அவருக்கு சிலுவை வெளிப்படுத்தின வெளிச்சம், அவர் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், சிலுவையில் கிறிஸ்து மரித்ததனுடைய அவசியத்தை அவர் புரிந்து கொண்டது விதம், கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே பரலோகத்தில் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அருமையிலே ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. ஆகினாலே பூமியில் எனக்கு வீடு இல்லாதிருந்தாலும், எனக்கு வாசஸ்தலம் இல்லாதிருந்தாலும், உலக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆஸ்திகள் ஸ்லாக்கியங்கள் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த குடியிருப்பிற்கு என்னை அழைத்து செல்வதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன் என்று பவுலடிகளார் சொல்கிறார். நான் தைரியமாக இருக்கிறேன். ஏன்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. என்னை அந்த மேன்மையான குடியிருப்பிற்கு, அந்த மனமகிழ்ச்சியான இடத்திற்கு என்னை அழைத்து செல்வதற்கு என் இரட்சகர் வருகிறார், அவருக்காக நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று பவுலடிகளார் புரிந்து கொண்டார். இந்த 3 உண்மை நிமித்தமாக நான் ஜீவனோடு இருந்தாலும், நான் மரித்தாலும் என் வாழ்க்கைக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கை. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு பாடுகளின் அவசியத்தை உணர்த்துகிறது. நான் விசுவாசியாக இருக்கிற பட்சத்தில் நான் பாடுகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டும், அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஞானம். மூன்றாவதாக, எனக்கு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த குடியிருப்பை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே உண்டாக்கி இருக்கிறார். அந்த மறுமையின் மேன்மையும் அந்த மறுமையின் நிச்சயத்தையும் சிலுவை அவருக்கு கொடுத்திருந்தது. இந்த 3 காரியங்கள் நிமித்தமாகத்தான் நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் வறுமையில் இருந்தாலும், பசியில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், வெறுமையில் இருந்தாலும், நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும், நான் அறியப்படாதவனாக இருந்தாலும், என்னை யாரும் தேடாமல் கணம் பண்ணாமல் போனாலும் நான் மனநிறைவோடு இருக்கிறேன், மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பவுலின் இந்த வார்த்தைகள் அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிலுவையின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. சிலுவையின் மீது அவருக்கு இருந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் சிலுவையை அவர் எவ்வளவு தெளிவாக புரிந்து கொண்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லா திருச்சபைகளிலும் இந்த 40 நாட்கள் நினைவு கூறப்படும்.
சிலர் இந்த 40 நாட்கள் உபவாசம் செய்வார்கள். சிலர் இந்த 40 நாட்கள் நாங்கள் மாம்சம் எதுவும் சாப்பிட மாட்டோம் என்பார்கள். சிலர் இந்த 40 நாட்களிலே நாங்கள் நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டோம், நல்ல ஆடை உடுத்த மாட்டோம், திருமணம் செய்ய மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், வாசனை திரவியங்களை நாங்கள் பூசிக்கொள்ள மாட்டோம் என்று இந்த 40 நாட்கள் அநேக காரியங்கள் செய்வதுண்டு, தீர்மானம் எடுப்பார்கள். நான் இது எது தவறு சரி என்று சொல்ல நான் முன்வரவில்லை. இந்த செய்தி நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நம்மில் எத்தனையோ பேர் பல ஆண்டுகளாக இந்த தபசு நாட்களை ஏதாவது ஒரு வகையில் நினைவு கூறுகிறோம், பங்கு பெறுகிறோம். ஆனால் இந்த செய்தியின் மூலமாக தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவையை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையின் அவசியத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அதன் மேன்மையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அதன் நோக்கத்தை பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்டதைப் போல தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் புரிந்து கொண்டிருப்போம் என்றால், புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்றால், பவுலடிகளாரை போல தெளிவான ஞானமும் அதனால் நமக்கு அதிக நம்பிக்கையும் உண்டாகும். அப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளாக இந்த பூமியில் கடந்து போனாலும், பவுல் அப்போஸ்தலனை போல எந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போனாலும் மனநிறைவோடு மனமகிழ்ச்சியோடு நாம் இருக்க முடியும். முதலாவதாக. இரண்டாவதாக, நாம் தைரியமாக இருக்க முடியும். மூன்றாவதாக, நம்மளுடைய நம்பிக்கையில், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். உறுதியாக இருக்க முடியும். என்னுடைய ஜெபமெல்லாம் நாம் சிலுவையை பற்றி யோசிக்கிற பொழுதெல்லாம் இந்த உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான். கர்த்ததாமே இந்த நாட்களில் நீங்கள் கேட்கிற செய்திகள், நீங்கள் வாசிக்கிற வேத வசனம், நீங்கள் நினைவு கூறக்கூடிய இந்த 40 நாட்கள் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கத்தைப் போல இந்த செய்தியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த செய்தி யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமே என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த வலைதளத்தை நீங்கள் பரிந்துரைக்கலாம். யாராவது இதை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து அதையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? உன்னை காண விழி கொடுத்தாய், உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி